ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகும். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வின் ஏற்பாட்டின் பிரகாரம் நாங்கள் மாதாந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய ஒழுக்கங்கள், ஆதாபுகள் என்கின்ற அந்த தலைப்பினூடாக சில பகுதிகளை நாங்கள் மாதாந்தம் படித்து வருகின்றோம். அந்த மாதாந்த தொடரிலே இன்றைய தினம் வீதிகள் சம்பந்தமாக, இஸ்லாமிய மார்க்கத்திலே ரோட் சம்பந்தமாக என்ன சொல்லித்தரப்பட்டிருக்கின்றது, அதனுடைய ஒழுங்குகள் என்ன என்று பார்த்துக் கொள்வது, படித்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் என கருதுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நானும் நீங்களும் பின்பற்றி வாழுகின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே இது பரிபூர்ணமான எந்தவித தொங்குகளும் தடைகளும் இல்லாத ஒரு மார்க்கமாகும். அல்லாஹ் தாலாவால் படைக்கப்பட்டிருக்கின்ற நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே சிறந்த ஒரு அடியானாக மாறுவதற்கு இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் எமக்கு சில கடமைகளை, உரிமைகளை சரிவர நிறைவேற்றும்படி நாங்கள் எல்லாம் பணிக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த கடமைகளையும் உரிமைகளையும் சரியான முறையிலே நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நானும் நீங்களும் சிறந்த ஒரு அடியானாக, சிறந்த ஒரு அல்லாஹ்விடத்திலே இபாதாக மாறிக்கொள்ள முடியும் என்ற செய்தியினை நானும் நீங்களும் புரிந்து வைத்திருக்கின்றோம். பொதுவாகவே எங்களுக்கெல்லாம் தெரியும், பொதுவாகவே கடமைகளை பொறுத்தவரையில் கடமைகள் என்று பார்க்கின்ற பொழுது மேலோட்டமாக குறிப்பாக 2 வகையாக நாங்கள் கடமைகளை நோக்கலாம். முதலாவதாக ஹுக்கூக்குல்லா, ஒரு அடியான் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கின்ற நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனினூடாக, சுன்னாவினூடாக நிறைய செய்திகளை எங்களுக்கு நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று அடையாளப்படுத்தி காட்டுகின்றான். 2வது பிரதான அம்சம் ஹுக்கூக்குல் இபாத், ஒரு அடியான் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கின்ற நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு அடியான், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று 2 பிரதான பகுதிகளாக நாங்கள் கடமைகளை பிரிக்க முடியும். ஹுக்கூக்குல்லாவை பொறுத்தவரையிலே, அல்லாஹ்வுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பொறுத்தவரையிலே நாங்கள் அன்றாடம் தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், ஜகாத்து கொடுக்கின்றோம், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்யாமல், இணை வைக்காமல் அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த கோஷத்தோடு வாழுகின்றோம். இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். கட்டாயம் அடியான் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய உரிமைகள் என்ற விடயத்துக்குள் உள்ளடங்கும். அடுத்த பகுதிதான் ஹுக்கூக்குல் இபாத், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும். நான் ஒருவருக்கு கடன் பெற்று விட்டேன் என்றால், ஒருவரிடம் ஒரு பணத்தை கடனாக பெற்றிருக்கிறேன் என்றால் அந்த கடனை அவருக்கு கொடுத்தே ஆக வேண்டும், அதனை நிறைவேற்றியே ஆக வேண்டும். இப்படி மனிதர்களோடு தொடர்புபட்ட பல கடமைகளும் அல்லாஹ்வோடு தொடர்புபட்ட பல கடமைகளும் இருக்கின்றது. அரபியிலே ஒரு வாசகம் சொல்லுவார்கள், ஹுக்கூக்குல்லாஹி தஆலா மப்னியத்துன் அலல் முஸாமஹா வ ஹுக்கூக்குல் இபாதி மப்னியத்துன் அலல் முஷாஹா. அதாவது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பொறுத்தவரையிலே இதிலே பாவ மன்னிப்பு இருக்கின்றது. தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், ஜகாத் கொடுக்கின்றோம். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் நலிவுத்தன்மை ஏற்பட்டு விட்டால் அல்லது தவறுகள் ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் எங்களை சில சந்தர்ப்பங்களில் அவன் நாடினால் மன்னிக்க தகுதி பெற்றவன். அல்லது நாங்கள் துஆ செய்வதன் மூலம், இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலம் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றோம். அல்லது ஒரு பாவம் செய்து விட்டால், அல்லாஹ்வுடைய அந்த கடமைகளிலே சிறு தடங்குகள் ஏற்பட்டு விட்டால், ஒரு இபாதத் செய்வதன் ஊடாக அந்த தடங்கள், செய்த குற்றம் அப்படியே மறைக்கப்பட்டு விடுகின்றது, பாவ மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் இதற்கு ஒப்போசிட்டாக மாற்றமான ஒன்றுதான்
ஹுகூக்குல் இபாத் என்று சொல்லக்கூடிய அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதிலே மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். உதாரணமாக கடன் நான் பெற்றுவிட்டால் அவருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். கடனுக்கு மன்னிப்பு கிடையாது. அவர் ஏற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் அந்த கடனை அடைக்காத வரை நாங்கள் எந்தவித நன்மைகளையும் அந்த இதுகளையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவன். அடியார்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் அல்லது கடமைகள் தவறவிடப்பட்டால் அதனை வாதாடி பெற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை நாங்கள் எல்லாம் கொண்டிருக்கின்றோம். இந்த செய்தியை அடிப்படையாக நாங்கள் வைத்துக் கொண்டு அடுத்தவர்களுடைய கடமைகள் என்று வருகின்ற பொழுது, மனிதர்களுடைய கடமைகள் என்று வருகின்ற பொழுது நாங்கள் படித்திருக்கின்றோம், எல்லாம் தெரியும். அண்டை வீட்டாருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு என்ன கடமைகளை எங்களுக்கு விதித்திருக்கின்றான் என்ற செய்திகளை பார்க்கின்றோம். பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டும், அல்லது பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்ற விடயங்களை படிக்கின்றோம். இன்னும் கொஞ்சம் படி மேலே சென்றால் இன்னும் ஒரு கடமையுடன் சம்பந்தப்பட்ட, அதாவது பொது வசதிகள், பொதுவாக பாவனை செய்யக்கூடிய சொத்துக்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்தான் நாங்கள் இன்றைய மாதம் பார்க்க இருக்கின்ற இந்த வீதி சம்பந்தப்பட்ட விடயம். வீதியை பொறுத்தவரையிலே, ரோடை பொறுத்தவரையிலே இது ஒரு பப்ளிக், பொதுமக்கள் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒன்று, யாருக்கும் சொந்தம் கிடையாது, எல்லோரும் உபயோகிக்கக்கூடிய ஒன்று. இது போலதான் நாங்க பிரயாணம் போக்குல பப்ளிக் டாய்லெட் பார்த்திருப்போம், ஸ்கூல்ல பொது சொத்துக்கள் இருக்கும், லைப்ரரி பப்ளிக் லைப்ரரி என்று எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தனிநபருக்கு சொந்தமானது கிடையாது. இதிலே எவ்வாறு நாங்கள் அதனுடைய கடமைகளை, அதற்குரிய உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயங்களை எல்லாம் எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் முழுமையாகவே எங்களுக்கு பூர்ணமாகவே சொல்லித் தருகின்றது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு தெரியும், கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையை பற்றி எவ்வாறு பேசியுள்ளதோ, அதனை போல இபாதத்துகள் பற்றி எவ்வாறு எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றதோ, பொருளியல் சம்பந்தமாக எந்த அளவு பேசுகின்றதோ அதனை போல இந்த வீதி சம்பந்தமாகவும் பேசியிருக்கின்றது என்றால் உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஏனைய மார்க்கங்கள் சொல்லாத, நம்ம பேசும்போது கூட அல்லது தலைப்பை பார்க்கும் போது கூட வீதி சம்பந்தமாக அப்படி என்ன சொல்லியிருக்கும் இஸ்லாம். வீதி சம்பந்தமாக உடனே எங்களுக்கு மனசுக்குள்ள தோன்றது, வீதியை பாழாக கூடாது, வீதியிலே குப்பை குளங்களை போடக்கூடாது, இதை இஸ்லாம் சொல்லும் என்ற ஒரு அந்த அளவுகோல் தான் எங்களுக்கு இருக்கும். மேலதிகமான தகவல்கள் ஏதாவது சொல்லியிருக்கின்றதா என்று கேட்டால் அளப்பெரிய தகவல்களை, என்னென்ன காரியங்களை சொல்லியிருக்கின்றதா, கடமைகள் எல்லாம் இருக்கின்றதா என்று யோசிக்கின்ற அளவுக்கு இஸ்லாம் ரோடுகள் சம்பந்தமாக எங்களுக்கு அதனுடைய டிஸ்பிளே ஒழுக்கங்கள் சம்பந்தமாக சொல்லி இருக்கின்றதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. இன்னைக்கு இந்தியா போன்ற நாடுகளில் அல்லது இலங்கையில், அது எல்லா நாடுகளிலும் நாங்கள் பார்க்கின்றோம் வீதி அதிகார சபைகள், வீதி அபிவிருத்தி சபைகள் என்று எத்தனையோ சட்டங்கள், வீதிக்கண்டு எத்தனையோ ரூல்ஸ்கள். இன்னைக்கு லைவ் கேமரா எல்லா இடத்தையும் இருக்கின்றது, யாருமே தப்பு செய்ய முடியாது, எல்லாமே பதிவு செய்யப்படுகின்றது. படி எத்தனையோ சட்டங்கள் வீதிகளுக்கென்று இந்த உலகத்திலே நியமிக்கப்பட்டிருக்கின்றது, போடப்பட்டிருக்கின்றது. பிரான்ஸ்ல 2009 சொல்லப்படுகின்றது பன்றி காய்ச்சல் ஏற்படுது பிரான்ஸ்ல. அந்த பன்றி காய்ச்சல் ஏற்பட்டதுல இருந்து அங்க ஒரு சட்டம் கொண்டு வராங்க, வீதியில யாரும் துப்ப இயலாது, உமிழ்நீரை வீதியில யாரும் அனுமதி இல்லாம போட இயலாது. அந்த 2009 இருந்து இதுக்கு தடை. அப்படி யாராவது வீதியிலே துப்பி விட்டால் அதற்கு தண்டப்பணம் அறவிடுகின்ற அந்த சம்பவங்களை, காட்சிகளை எல்லாம் பார்க்கின்றோம். அதே போலதான் சிங்கப்பூர்லயும் அதே போலதான். சிங்கப்பூர்ல என்னன்னா பபல் கம் இருக்க, சுவிங்கியம் சாப்பிட இயலாது. 2004 இருந்து இதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. சில வேளை அவரு பபல் கம சாப்பிட்டு வீதியிலே போட்டு விட்டார் என்றால் சிங்கப்பூர்ல அந்த பெருமதிக்கு $500 அவருக்கு தண்டப்பணமாக அறவிடும் என்று இப்படி ஏராளமான சட்டங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் போடப்பட்டிருக்கின்றது. வீதிகளை பாதுகாப்பதற்கு, வீதிகளை சுத்தமாக வைத்திருப்பதற்கு. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையிலே தனி மனித சமூக இந்த உரிமைகளை, கடமைகளை பாதுகாப்பதற்கு இதைவிடவெல்லாம் ஏராளமான செய்திகளை, இன்னைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற செய்திகளை எல்லாம் எப்போதே சொல்லிவிட்ட மார்க்கமாக இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் அதிகமாக கேள்விப்படுகின்ற, அதிகமாக பார்வையிடுகின்ற விஷயம் தான் அது சோசியல் மீடியாவாக இருக்கலாம் அல்லது பத்திரிகைகளாக இருக்கலாம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நாளாந்தம்
வீதி விபத்துக்கள் ஏற்படுகின்றது. தெருக்களிலே மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கிய பஸ்கள் வீதி விபத்துக்கு உள்ளானதாக, அதிலே உயிர்கள் பலி போனதாக எத்தனையோ செய்திகளை பார்க்கின்றோம். வீதியினூடாக எத்தனையோ சுகாதார சீர்கேடுகளை பார்க்கின்றோம், ஒழுக்க வீழ்ச்சிகளை பார்க்கின்றோம். இப்படி இன்னொரு பிரச்சினைகளை வீதியினூடாக நாளுக்கு நாள் நாங்கள் சந்தித்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாங்கள் போன மாதம் வீடு சம்பந்தமாக, வீடு எப்படி எங்களுக்கு அருளாக அல்லாவின் மூலமாக தரப்பட்டிருக்கின்றதோ அதனை போல வீதியும் ரோட் என்கின்ற அந்த சிஸ்டம் இருக்கின்றது, இதுவும் அல்லாவால் எமக்கு உருவாக்கப்பட்டு தந்திருக்கின்ற ஒரு அளப்பெரிய அருட்கொடை என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம வீடு சம்பந்தமாக பார்த்த பொழுது அல் குர்ஆனிய வசனங்களை பார்த்திருந்தோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே வீடுகளை எங்களுக்கு மன நிம்மதிக்காக ஆக்கியிருக்கிறான் என்ற செய்திகளை எல்லாம் படித்தோம். அப்ப நம்ம இந்த மாதம் வீதி சம்பந்தமாக சொல்லப்படுகின்ற ஹதீஸ்களையும் குர்ஆனிய வசனங்களையும் பார்க்கின்ற பொழுது வீதியும் அல்லாஹ்வுடைய ஒரு அருள் தான். மனிதனுக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த ரோடுகளும் ரோட் சிஸ்டமும் எங்களுக்கு அருள் தான் என்ற விஷயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதையெல்லாம் தாண்டி நாங்கள் பாவிக்கின்ற, நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த ரோடு இருக்கின்றதை வீதி, இது அல்லாஹ்வுடைய அருள் தான் என்று சிம்பிளாக இலகுவாக விளங்கிக் கொள்வதற்கு சும்மா சின்ன ஒரு கற்பனையை பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு ரோட் சிஸ்டம் உலகத்தில இல்லை என்று இருந்தால் என்ன நடக்கும்? ரோட் சிஸ்டம் உலகத்துல இல்லை என்று இருந்தால் எவ்வளவு பிரச்சனை, எந்த பிரச்சனைய, எந்த கடமைகளை அல்லது உங்களோட கடமைகளை தீர்க்க முடியுமா? எத்தனையோ விபத்துக்களுக்கான காரணத்தை கண்டறிய முடியுமா? இன்னைக்கு குழம்பி மனிதர்களுக்கு மத்தியிலே சண்டைகளும் குழப்பங்களும் என்று ஏராளமாக மலிந்து காணப்படுகின்ற அந்த நிலைமைதான் வரும் ரோட் சிஸ்டம் இல்லைன்னா. இன்னைக்கு அந்த அளவு முக்கியமாக இம்பார்ட்டனாக இந்த ரோட் சிஸ்டம் காணப்படுகின்றது. எனவே வீதிகளும் அல்லாஹ்வுடைய அருள் தான், மனிதனுக்கு தந்திருக்கின்ற நியமத்தான் என்ற விஷயத்தை அடிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறைப்பாடு வழக்கு வருகின்றது. நிறைய முறைப்பாடுகள் வழக்குகள் வரும். ஒவ்வொருவருடைய அந்த தகுதிக்கு அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்றால் போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தீர்ப்புகளை சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே பாதை சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு வருகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிப்பு செய்கின்றார்கள். இது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கதன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஷாஜரு ஃபித்தரிகி பிஸபஅத்தி அதுரு, உங்களுக்கு மத்தியிலே வீதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், போக்குவரத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குடும்பங்களுக்கு மத்தியிலே அல்லது நாங்கள் வசிக்கின்ற இடங்களுக்கு மத்தியிலே வருகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதிக்கென்று ஒரு அளவை நிர்ணயித்து சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், பிஸபஅத்தி அதுரு, அதாவது 7 முழம் நீங்கள் வீதிக்கு விட வேண்டும். நீங்கள் வீதி விடுவதாக இருந்தால், ஒருவருடைய காணி இருக்கின்றது, 4 பேருக்கு அந்த நபர் சொந்தமானவர் விற்பனை செய்கின்றார், 4 குடும்பமும் செல்வதற்கு வீதி தேவைப்படும். வீதி நீங்கள் ஒதுக்குவதாக இருந்தால் 7 முழம் ஒதுக்க வேண்டும். அதாவது 1 முழம் 1.5 அடி, கிட்டத்தட்ட 10 அல்லது 10.5 அடி வீதி கொண்டு ஒதுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதே சொல்லிவிட்டார்கள். இந்தியாவுல எப்படியே தெரியாது, இலங்கையில வீதி போடுவதாக இருந்தால் தார் ரோட் அல்லது கான்கிரீட் ரோட் போடுவதாக இருந்தால் அவங்ககிட்ட நம்ம கோரிக்கையை முன்வைக்கிறதா இருந்தா அந்த வீதி 10 அடி இருக்கணும். 10 அடி இருந்தாதான் வீதி போட்டு தருவாங்க. இப்ப இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தந்திருக்குமா என்று யோசிக்கின்ற அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதே இந்த விடயங்களை சொல்லிவிட்டார்கள் என்ற செய்தியிலே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை நாங்க பாருங்க, நம்ம காணி வாங்குவதற்கு முன்னுக்கும் காணி வாங்குறதுல ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, காணியுடைய அந்த விலைகள் அதிகரிப்பு கூடுதல் குறைத்தல் எல்லாம் வீதியை வச்சுதான் வரும். காணிக்கு வீதி இருந்தா ஒரு வீதி இருந்தா ஒரு விலை, 2 சைடாலையும் வீதி இருந்தா ஒரு விலை. நம்ம வாங்கும் போது கூட வீதி இல்லாம இருந்தா
பயன்படுத்துறதுக்கு நம்ம காணியால எங்கால போகணும் வரணும் அந்த சிஸ்டம் இல்லாம இருந்தா காணி வாங்க மாட்டோம். அப்ப வீதிங்கிறது நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க விளங்கியோ விளங்காமலோ இது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹு தாலா வீதி சம்பந்தமாக ஏராளமான செய்திகளை சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நிறைய செய்திகளை படிக்கின்றோம், நிறைய மாதாந்த வகுப்புகள், நிறைய வாராந்த வகுப்புகளிலே படிக்கின்றோம், அண்டை வீட்டாருடைய விஷயங்கள் படிக்கின்றோம். இன்னும் ஒரு மனிதன் வெட்கப்படுவது இஸ்லாத்திலே ஒரு ஈமானிலே ஒரு பகுதி என்று படிக்கின்றோம். அதே போல அண்டை வீட்டாரை நாங்கள் நல்ல முறையிலே கண்ணியப்படுத்துவது ஈமான் கொண்டவர்கள் கட்டாயமாக அதை பின்பற்ற வேண்டும் என்று படிக்கின்றோம். அல்லது விருந்தினர்களை கவனிப்பது என்பது ஒரு ஈமான் கொண்ட ஒரு அடியான் கட்டாயமாக செய்ய வேண்டிய விடயங்கள் என்று படிக்கின்றோம். இப்படி பல விடயங்களை அல்லாஹ் தாலா அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல காரியங்களை ஈமானோடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். சில காரியங்கள் தனியவே வெறுமனே சொல்லித் தரப்பட்டிருக்கின்றது. ஆனால் சில காரியங்களை சொல்லும் போது இது ஈமானோடு தொடர்புபட்டது, ஈமானோடு ஒன்றித்தது என்ற செய்தியினையும் கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படி ஈமானோடு தொடர்புபட்டு சொல்லப்படுகின்ற ஒரு செய்திதான் நாங்கள் பாதை ரோட் சிஸ்டம் என்ற விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் ஈமானு பிதுஉன் வ சித்தூன, சில ரிவாயத்துகளில் சபூன என்று வருகின்றது. ஷுஅபத்தன் அல்லாஹா லா கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ் வ அத்னாஹா இமாத்தத்துல் அதா அனித்தரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் சம்பந்தமாக சொல்லுகின்றார்கள். ஈமான் என்பது பல கிளைகளை கொண்டது. ஒரு ரிவாயத்திலே 60 கிளைகள் என்றும், இன்னும் ஒரு ரிவாயத்திலே 70 கிளைகள் என்றும் சொல்லப்படுகின்றது. அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், மிகவும் உயர்ந்தது அல்லாஹ்வை ஓரினைப்படுத்துகின்ற அந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ், பணிவாக இருப்பது வாதினாகா இமாத்தத்துல் அதா அனித்தரி, வீதியிலே நோவினை செய்யக்கூடிய, வீதியிலே இருக்கின்ற அழுக்குகளை நீக்குதல், இல்லாமலாக்குதல், இது பணிவாக இருக்கின்ற அந்த கிளை என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். பாதையிலே நோவினை தரக்கூடியது என்றால் என்ன? பாதையிலே நோவினை தரக்கூடியது என்றால் மனிதனுக்கு தொந்தரவாக அமைகின்ற, மனிதனுக்கு இடைஞ்சலாக அமைகின்ற பயணத்தின் போது, அல்லது அவனுடைய உடலுக்கு கேடாக அமைகின்ற விடயங்கள் எல்லாம் அந்த இந்த அதன் என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்குள்ளே வரும். எனவே அன்புக்குரியவர்களே, வீதிகளிலே குப்பைகளை கொட்டுதல், தூர் நாற்றம் வீசக்கூடிய வீட்டு கழிவுகளை கொட்டுதல், அல்லது வீட்டிலிருந்து செல்லக்கூடிய அந்த அழுக்கு நீர்களை வீதிகளிலே எடுத்துடுவது அல்லது ஊட்டுவது என்பதெல்லாம் இதற்குள் அடங்கும். எனவே இது ஈமானோடு தொடர்புபட்ட ஒரு செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஈமானோடு தொடர்புபட்டது என்று பாராட்டி அல்லது வீதிகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்களோ, அதனை போல வீதிகளிலே குப்பைகளை கொட்டுவது, வீதிகளை சுத்தமாக அசுத்தமாக வைத்திருப்பது, இந்த விடயங்களை கொண்டு எச்சரிக்கையும் செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி பதிவாகி இருக்கின்றது. சொன்னார்கள், மன் ஆதல் முஸ்லிமீன ஃபீ துருக்கிஹிம் வஜபத் அலைஹி லஅனத்துஹும், யார் முஸ்லிம்கள் பயணிக்கின்ற, முஸ்லிம்களுக்கு தீங்கு வரக்கூடிய அளவுக்கு, முஸ்லிம்களுக்கு தொந்தரவு அளிக்கக்கூடிய அளவுக்கு வீதிகளிலே தொந்தரவு செய்கின்றார்களோ, வீதிகளிலே அழுக்குகளை போடுகின்றார்களோ, வீதிகளிலே இடைஞ்சலாக இருக்கின்றார்களோ, இவர்களுக்கு அவர்களுடைய சாபம் உண்டாகும் என்று மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையான ஒரு செய்தியை சொன்னார்கள். இன்னைக்கு இலகுவாக எமது வீட்டில் இருக்கின்ற கழிவுகளை வீதிகளிலே போட்டு விடுகின்றோம். இலகுவாக அழுக்கு நீர்களை நாங்கள் வீதிகளிலே போட்டு விடுகின்றோம். நாங்கள் சரியான முறையிலே வீதி அந்த நடைமுறைகளுக்கு ஏற்றால் போல நடக்காமல் இருந்து விடுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கின்றார்கள், மனிதர்களுடைய சாபத்தை பெறுகின்ற செயல் என்பதாக எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடுமையான தண்டனையாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய சட்டத்தை பொறுத்தவரையிலே உலக சட்டங்கள் அல்லது நாட்டினுடைய சட்டங்கள், வீதி சட்டங்கள் ஒரு புறம் இருக்க, இஸ்லாமிய மார்க்கம் இந்த வீதியை சுத்தப்படுத்துவது அல்லது வீதியிலே அழுக்குகளை போடாமல் இருப்பது, நல்ல முறையிலே வீதியை
எந்தவித தொந்தரவும் ஏனையவர்களுக்கு கொடுக்காமல் நடந்து கொள்வது, இது சட்டங்கள் இருந்தாலும் இது ஈமானோடு தொடர்புபட்ட ஒரு பகுதி, அல்லது இது சாபத்தை எங்களுக்கு சம்பாதித்து தரக்கூடியது ஒன்று என்று நாங்கள் நினைத்து எமது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இத்தகுல்ல ஆனைன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2 சாபத்தை பெற்றுத் தரக்கூடிய மனிதர்களுக்கு 2 விடயங்கள் இருக்கின்றது, அது அவனுக்கு சாபத்தை பெற்றுத் தரக்கூடிய விடயங்களாகும் என்று சொல்ல சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், காலு வமல்ல ஆனான் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த 2 சாபத்தை பெற்றுத் தரக்கூடிய செய்தி என்ன என்று கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லதி யத்தகல்லா ஃபீ தரீகின் நாசி அவு ஃபீ தில்லிஹிம், மனிதர்கள் பயன்படுத்துகின்ற வீதிகளிலே, அனைவருக்கும் சொந்தமாக இருக்கின்ற அந்த பொது சொத்து வீதிகளிலே, அல்லது மனிதர்கள் ஓய்வெடுக்கின்ற நிழல்களிலே, பார்க் போன்ற இடங்களிலே, அல்லது மரத்துக்கு கீழால், இந்த இடங்களில் எல்லாம் யார் மலசலம் கழிக்கின்றாரோ இவருக்கு இந்த சாபம் உண்டாகும், அதிலிருந்து எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, மக்கள் பாவனை செய்கின்ற இந்த வீதி ஓரங்கள், இன்னும் மக்கள் நிழலுக்காக ஒதுக்குகின்ற இடங்கள், இந்த இடங்களில் எல்லாம் மலசலம் கழிக்கின்ற அந்த பகுதியை, அந்த விடயத்தை பொறுத்தவரையிலே அதற்கு ஒப்பான செயல்தான், மனிதர்களுக்கு தொந்தரவு அளிக்கக்கூடிய செயல்தான், நாங்கள் வீட்டு கழிவுகளை போடுகின்ற பொழுது அது தூர் நாட்டம் அடித்து மக்களுக்கு மிகவும் தொந்தரவாக, மிகவும் கஷ்டமாக இருக்கின்ற பொழுது இந்த சாபம் இதற்குள்ளும் உள்ளடங்கும். எனவே இந்த விடயங்களில் இருந்தெல்லாம் நாங்கள் மிகவும் கடுமையாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கம் இந்த விடயங்களுக்கு எவ்வாறு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளும்படி சொல்லுகின்றதோ, அதாவது வீதிகளிலே குப்பைகளை கொட்டுதல், வீதிகளிலே ஏனையவர்களுக்கு தொந்தரவாக எமது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்கின்ற இந்த விடயம் எவ்வாறு எச்சரிக்கைக்குரியதோ அதற்கு சரியாக, அதற்கு மாற்றமாக நாங்கள் நடந்து கொள்கின்ற பொழுது அது சதக்காவுடைய நன்மையை பெற்று தரும் என்றும் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை சொல்லி வருகின்றார்கள். அதிலே ஒன்றுதான் வதுமீதுல் அதா அனித்தரிகி சதகா, வீதியிலே இருக்கின்ற மனிதர்களுக்கு தொந்தரவு அளிக்கக்கூடிய அந்த விடயங்களை அகற்றுவது என்பது, இல்லாமலாக்குவது என்பது, அது சதக்காவுடைய நன்மையை பெற்றுத்தரும் என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் எல்லாம் நன்மைகளை கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய, நன்மைகளை நாங்கள் கடுமையாக பிரயத்தனம் எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கம் இலகுவாக நன்மைகளை பெறுவதற்கான ஏராளமான வழிகளை சொல்லித் தருகின்றது. நம்ம பேச்சு வழக்கில் சொல்ல போனால், இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் சொல்ல போனால், வீதிகளிலே நன்மைகள் கொட்டி கிடக்கின்றது. இன்னைக்கு நாங்கள் பயணிக்கின்ற வீதிகளில் அல்லது நடந்து செல்லுகின்ற, ஓய்வெடுப்பதற்காக செல்லுகின்ற பொழுது எத்தனையோ குப்பைகளை காணுகின்றோம், எத்தனையோ அழுக்குகளை காணுகின்றோம். இதனை எடுப்பதை நாங்கள் தரக்குறைவாக நினைக்க கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் சாபத்திலிருந்து எங்களை எச்சரிக்கையாக இருக்க சொல்லுகின்றது. இஸ்லாமிய மார்க்கம் சதக்காவுடைய நன்மையை தருகின்றது. ஈமானோடு தொடர்புபடுத்தி இந்த செயலை சொல்லுகின்றது என்றால் நாங்கள் அதனை தரக்குறைவாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எமது அந்தஸ்துக்களை, எமது அந்த பெரிய தனங்களை எல்லாம் அப்படியே ஓரமாக வைத்துவிட்டு அவர் பார்க்கின்றார், இவர் பார்க்கின்றார், அது ஒரு இழிவான செயல், அதற்கெல்லாம் ஊழியர்கள் போடப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்கள் ஒரு புறம் இருக்க, நாங்கள் அப்படியான அழுக்குகளை, தொந்தரவுகளை காணுகின்ற பொழுது நாங்கள் அதனை அப்புறப்படுத்தி இப்படியான சதக்காவுடைய ஈமானை நாங்கள் பரிபூர்ணமாக ஈமானோடு இருக்கின்றோம் என்ற அந்த விடயங்களுக்கு நானும் நீங்களும் ஆளாகிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரம் கிடையாது. இந்த அழுக்குகளை நீக்குதல், பாதைகளை சுத்தமாக வைத்திருத்தல், பாதைகளிலே ஒழுக்கமான முறையிலே நடத்தல் என்பது சதக்கா என்கின்ற அந்த விடயங்களை எல்லாம் தாண்டி ஒரு மனிதனை, என்னையும் உங்களையும் நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே நுழை வைக்கக்கூடிய
ஒரு மிகப்பெரிய அமல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லகத் ரஅய்து ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னதி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், நான் ஒரு மனிதனை சுவர்க்கத்திலே கண்டேன். அவர் சுவர்க்க சுவண்டிகளிலே அப்படியே உருண்டு பிறண்டு கொண்டிருந்தார். சுவன இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார். அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், யார் தெரியுமா அது? ஃபீ ஷஜரத்தின் கதஅஹா மின் தஹரி தரீக் கானத் துஅதின் நாஸ். அந்த மனிதர் யார் என்றால், வீதியிலே மக்களுக்கு இடைஞ்சலாக தொந்தரவாக இருந்த ஒரு மரத்தினை அவர் வெட்டி அகற்றி அந்த மக்களுக்கு இலேசான முறையிலே அந்த பாதையை ஆக்கி அமைத்தார். இவர் சுவர்க்கத்திலே சுவண்டிகளோடு உருண்டு பிறழுகின்ற சுவன இன்பங்களை அனுபவிக்கின்ற அந்த நபரை நான் சுவர்க்கத்திலே கண்டேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். எனவே பாதையிலே இருக்கின்ற அழுக்குகளை, இவ்வாறான தொந்தரவு தரக்கூடிய விடயங்களை அகற்றுவது என்பது, பாதை நடைமுறைகளை பேணி நடப்பது என்பது நாளை மறுமையிலே என்னையும் உங்களையும் சுவர்க்கத்திலே கொண்டு சேர்க்கின்ற ஒரு இபாதத்தாக நாங்கள் எல்லாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள். இதுவும் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பைனமா ரஜுலுன் யம்ஷி பிதரிகின் வஜத உஸ்ன ஷௌகின் அல தரிகி. ஒரு மனிதர் வீதியால் நடந்து சென்று கொண்டிருந்தார். வீதியால் செல்லுகின்ற பொழுது ஒரு உடைந்த மரக்கிளையை காணுகின்றார். இன்னைக்கு நம்மளுக்கும் இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் எங்களை கடந்து சென்றிருக்கும், எத்தனையோ நிகழ்வுகள் எங்களை விட்டு தாண்டி இருக்கும். அந்த நபர் வீதியால் கடந்து செல்லுகின்ற ஒரு உடைந்த கிளையை காணுகின்றார். அந்த கிளையை அப்புறப்படுத்தி அந்த வீதியினை சரி செய்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா அவரை கண்ணியப்படுத்தும் முகமாக கண்ணியப்படுத்தி அவருடைய பாவங்களை மன்னித்தான் என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே சதக்கா என்ற அம்சத்தை பார்க்கின்றோம், சுவர்க்கத்தை எங்களுக்கு பெற்றுத்தரும் என்ற அம்சத்தை பார்க்கின்றோம். அதையெல்லாம் தாண்டி நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்கான பரிகாரமாக, பாவங்களை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நல்லமல் எங்களுக்கு பெற்றுத்தரும் என்ற செய்தியினை இந்த ஹதீஸினூடாக பார்க்கின்றோம். எனவே இவ்வாறான அமட்களிலே நாங்கள் அதிகமாக ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லியிருந்தாலும் வீதிகள் சம்பந்தமாக ஒரு தடையினை விதித்தார்கள். வீதியோடு சம்பந்தப்பட்ட இன்னைக்கு எமது சமூகங்களிலே அதிகமாக நடைமுறையிலே இருக்கின்ற, மிகவும் கவனக்குறைவாக நாங்கள் அதனை பார்க்கின்ற, அல்லது ஒரு கீழ்த்தரமான செயலாக அதனை நாங்கள் பார்க்க மறுக்கின்ற ஒரு விடயம்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தடை விதித்தார்கள். இது அபூ சயீத் அல்-குத்ரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அறிவிப்பு செய்கின்றார்கள். ஸஹீஹ் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இய்யாக்கும் வல் ஜுலூஸ பித்துருகாத், அல்லாஹ்வுடைய தூதர் வீதி ஓரங்களிலே அமருவதை தடை செய்தார்கள். இன்னைக்கு அதிகமாக எல்லா இடங்களிலும் இது இருக்கின்றது. வீதிகளிலே உட்கார்ந்து கொண்டு அந்த வீதி ஓரங்களிலே அமர்ந்து வீதியால் செல்லுகின்றவர்களுக்கு இடைஞ்சலாக அரட்டை அடித்துக் கொண்டு, பெண்களை கேலி செய்து கொண்டு, இப்படி இருக்கின்ற அந்த நடைமுறைகள் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் அதிகரித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு தடை விதித்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் திரும்ப ஒரு கேள்வியினை கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மா புத்துல்லனா மின் மஜாலிஸினா நத்தஹத்தஸு ஃபீஹா. சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு வீதிகளிலே ஒன்று கூடி பேசுவதற்கான அந்த நிலைமை ஏற்பட்டு விடுகின்றது. சில சந்தர்ப்பங்களிலே நீங்கள் தடை செய்கின்றீர்கள், வீதியிலே நின்று பேச வேண்டாம், வீதியிலே அமர்ந்து அரட்டை அடிக்க வேண்டாம் என்று சொல்லுகின்றீர்கள். எங்களுக்கு சில சந்தர்ப்பங்களிலே வீதியிலே ஒன்று சேர்ந்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உருவாகி விடுகின்றது, நாங்கள் என்ன செய்வது என்று கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்துவிட்டு பின்னால் அதற்கு ஒரு அனுமதியினை கொடுக்கின்றார்கள். வளமையாக கிடையாது, இந்த கேட்டதற்காக வேண்டிய அனுமதி கொடுத்து விட்டு சொன்னார்கள், இன் அபைத்தும், நீங்கள் அப்படி வீதியிலே இருந்து பேச வேண்டிய, மஷூரா எடுக்க வேண்டிய சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து விட்டால்
நீங்கள் வீதி கண்டு கொடுக்க வேண்டிய பல கடமைகள் உரிமைகள் இருக்கின்றது, அதனை நிறைவேற்ற வேண்டும், அதனை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்ல அல்லாஹ்வின் தூதரிடத்திலே திரும்ப சஹாபாக்கள் ஒமா ஹக்கு தரிக்கு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வீதிக்கு கடமைகள் இருக்கின்றதா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கடமை இருக்கின்றது செய்கின்றான், அல்லது ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு உரிய கடமைகளை செய்கின்றான், வீதிக்கு ஒரு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றதா, என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்க அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சில செய்திகளை சொல்லுகின்றார்கள். முதலாவது செய்தி கல்துல் பசர், பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் வீதியில் சில வேளை பேச வேண்டிய இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டால் பார்வைகளை தாழ்த்த வேண்டும் என்ற அந்த விடயத்தை சொல்லுகின்றார்கள். இரண்டாவது விடயம் வக்கப்புல் அதா, தீங்குகளை தடுக்க வேண்டும். எங்களால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, வீதிகளிலே தொந்தரவு தரக்கூடிய நோவினை தரக்கூடிய விடயங்கள் இருந்தால் அதனை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று இரண்டாவது விடயமாக சொன்னார்கள். மூன்றாவதாக வரத்து சலாம், வீதியால் செல்கின்றவர்கள் சலாம் சொல்லிவிட்டால் நாங்கள் அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்ற செய்தியினை சொல்லுகின்றார்கள். நான்காவதாக வல் அம்ரு பில் மாரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நல்லதை ஏவி தீயதை தடுத்துக் கொள்ள வேண்டும். வீதியிலே நாங்கள் பேசுவது மாத்திரமல்ல, இந்த விடயங்களை எல்லாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இவைகள் ஒரு மனிதன் வீதிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், வீதிக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்ற செய்தியினை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பட்டியல் போட்டு காட்டுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படி ஏராளமான செய்திகள் வீதியோடு சம்பந்தப்பட்ட நாங்கள் அறிந்திராத செய்திகள் இருந்து கொண்டிருக்கின்றது. கடைசியாக ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை பார்த்து முடித்துக் கொள்வோம். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஃபுர்கானிலே கட்டாயம் ஒவ்வொருவரும் நாங்கள் தர்ஜமாவை பார்க்க வேண்டிய ஒரு பகுதி இது. சூரத்துல் ஃபுர்கானிலே 63வது வசனம் தொடக்கம் அப்படியே கடைசி பகுதி வரை 77வது வசனம் வரை ஒரு அடியானுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை அல்லாஹு தாலா, அடியானுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய, அதிலே சொல்லப்படுகின்றது வைபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு எடுக்க வேண்டிய பண்புகள் என்று அல்லாஹு தாலா சில பண்புகளை அப்படியே வரிசையாக சொல்லி காட்டுகின்றான். அந்த பண்புகளை இன்ஷா அல்லாஹ் ஏழுமான சந்தர்ப்பங்களிலே நீங்கள் தர்ஜமாவை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதிலே அல்லாஹு தாலா முதலாவது அந்த 63வது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், வைபாதுர் ரஹ்மான் இல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனன் வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா. அல்லாஹ்வுடைய அடியானை பொறுத்தவரையிலே வீதியால் செல்லுகின்ற பொழுது, அவன் நடமாடுகின்ற பொழுது அவன் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும், பணிவான முறையிலே தனது நடத்தைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். வைதா ஹாத்தபஹுமுல் ஜாஹிலூன, பிரயாணிக்கின்ற சந்தர்ப்பங்களிலே எத்தனையோ மடையர்களை, எத்தனையோ தேவையில்லாமல் வீண் சண்டைகளை சச்சரவுகளை ஏற்படுத்தக்கூடிய நபர்களை சந்திக்க நேரிடும். இப்படியானவர்களை சந்திக்கின்ற பொழுது காலு சலாமா, சலாம் கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு பிரிந்து விட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான ஒரு முதலாவது பண்பாக அல்லாஹ் தாலா இந்த பண்பினை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே வீதி என்பது அல்லாஹ் எங்களுக்கு அளித்திருக்கின்ற அருள். அந்த வீதிகளிலே நாங்கள் பெருமை அடித்துக் கொண்டு கர்வம் கொண்டு எமது நடத்தைகளை அமைத்துக் கொள்ளாமல் அல்லாஹ் தாலாவுடைய நியமத்தை சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த அம்சத்தோடு அல்லாஹ் தாலா அல்லாஹ்வுடைய தூதரும் என்னென்ன எச்சரிக்கைகளை இந்த வீதியிலே இவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது, அல்லது மனிதர்களுடைய சாபத்தை பெற்று தருகின்ற ஒரு செயல்தான் வீதியை அசுத்தப்படுத்துவது, வீதி நடைமுறைகளை சரியான முறையிலே கடைபிடிக்காமல் இருப்பது என்று சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எல்லாம் கடைபிடித்து இன்னும் சதகா என்கின்ற அம்சத்தை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு, இன்னும் எமது பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கான அந்த சந்தர்ப்பமாக பயன்படுத்துவதற்கும், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு ஒரு மனிதரை சுவர்க்கத்திலே சுவண்டிகளுடன் அப்படியே அதனை அனுபவித்துக் கொண்டிருப்பதை பார்த்தார்களோ அதனை போல என்னையும் உங்களையும் நாளை மறுமையிலே நாங்களும் அந்த சுவன பதிகளிலே நாங்கள் அதனை அனுபவிக்கக்கூடியவர்களாக மாறிக்கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த படித்த விடயங்களை நாங்கள் சரியான முறையிலே கடைபிடித்து ஒழுகி நாளை மறுமையிலே நானும் நீங்களும் சுவனம் நுழைவதற்கெல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிப்பானாக.